இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வடங்க எங்கடா போயிட்டு வர? வெளியா பத்தா? அது தெரியுது, நீ எங்கெல்லாம் போன அத சொல்லு. பேங்க் போயிருந்தேன் பத்தா. சரி, அப்புறம்? அதுக்கப்புறம் திருச்சி வரைக்கும் கலெக்ஷன் போயிருந்தேன். ஆஹா, அதுக்கப்புறம்? வேற எங்கேயும் போல பத்தா. நெசமாவா? ஈரோடுக்கு நைட்டு சரக்கு எடுக்க போறான் பத்தா. உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போலான்னு வந்தா பத்தா. அப்படியே போட்ட என்ன சரி. பாத்தியா மருமவளே, இன்னும் அவ கழுத்துல தாலியே ஏறல, அதுக்குள்ள இவன் வாயில பொய் ஏறிடுச்சு. என்கிட்ட பொய் சொல்றான் பாரு. இல்ல பத்தா, நான் எதுவும் பொய்யெல்லாம். கொழுந்தனாரே, பஸ் ஸ்டாப்ல உங்க காதல் காட்சியெல்லாம் அம்மாச்சி பார்த்துட்டு தான் வந்திருக்காவ. அவளை பாக்குறது பேசுறதெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? சரி சரி அப்பதா. அத்தை, நல்ல இடம் தான் கூடிடுச்சுல, விடுங்க அத்தை. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இன்னும் அவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்தே வைக்கல, அதுக்குள்ள நீ என்னையே ஏத்து பேச ஆரம்பிச்சிட்ட. ஐயோ, உன்னையே அவ மாத்திட்டாளா? உங்களை என்னைக்கு அத்தை நான் எதிர்த்து பேசிருக்கேன்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதைத்தான் கேட்டிருக்கேன். அப்படி கேக்குற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது. போங்க உள்ள. வாயா. நான் ஒண்ணு செஞ்சேன், ஆனா அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. என்னடி செஞ்ச? அவரு புடவை கொடுத்தாரு, நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்ப? அவர் என்ன உன்கிட்ட காசா கேட்க போறாரு? கட்டிக்க போற பொண்ணுக்கு புடவை கொடுத்திருக்காரு. அந்த வகையில நீ ரொம்ப லக்கி தான். ஏன்? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை வந்தா புருஷ மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துவானாமா. ஆனா உனக்கு புடவை வாங்கி கொடுத்தே உன் புருஷன் உன்னை கரெக்ட் பண்ணிடுவாரு. அதுக்காக வச்சு நீ சண்டை போடலாம். ஆட போடி, இத வாங்கினதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு உரிமை இருக்குடி, அதெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காத. அப்புறம் தேனு, நீ ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க டூர்லாம் புக் பண்ணா 20% டிஸ்கவுண்ட் இருக்காம். உனக்கு ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டுடலாமா? எந்த ஊருக்கு போற? ஊட்டி, கொடைக்கானல் இல்ல கோவா போறியா? ஏண்டி நீ வேற, கல்யாணத்துக்கு நிறைய செலவாகும், இதுல இதுக்கு வேற நான் செலவு பண்ணணுமா? ஒண்ணு வேண்டாம். ஓ, அப்போ நீங்க ஹனிமூன் போக மாட்டீங்க. ஏன் மாப்பிள்ள அத பத்தி இன்னும் பேசலையோ? உனக்கு போய் போன் பண்ண பாரு, என்னைய சொல்லணும். நான் வைக்கிறேன்டி. இத குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிடு. இத வீட்டு செலவுக்கு வச்சுக்க. சரி. உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்ன, இப்ப எப்படி இருக்கு? இன்னும் எதுவுமே சரியா சாப்பிட முடியல. சரி, அப்ப நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துருவோம். கிளம்புறியா? கேக் வாங்கலையா? கேக்கா? உனக்கு வேணுமா? பர்த்டேக்கு கேக் தானே வாங்கிட்டு வருவாங்க. உனக்கு தான் இன்னைக்கு பர்த்டேவே இல்லையா பாப்பா? எனக்கு இல்ல, அம்மாக்கு. ஓ, உனக்கு பர்த்டேவா? ஆமா, மறந்துட்டீங்களா? ஐயோ, வேலை டென்ஷன்ல சுத்தமா ஞாபகம் இல்ல. சாரி. பரவாயில்ல, விடுங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ங்க. நம்ம தான் டாக்டரை பார்க்க போறோம்ல, அப்படியே ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடலாமே. சரி இருங்க, டீ போட்டு கொண்டாரு. வேணாம் வேணாம், நீ ரெடி ஆயிட்டு வா, நம்ம போலாம். சரி, இந்த வந்துடுறேன். அப்பா இத பிரிச்சுட்டாங்கப்பா. இந்த சாப்பிடு. சொல்லுங்க சார். அது வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் ஏற்பாடு பண்ணுவீங்கல்ல? ஆமா சார். நானும் என் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஒரு 10 பேர் போமாடா. மாப்பிள்ள சும்மா தானே சொல்ற, ஒரு 100 பேர் அடிச்சுடுயா. டேய் சும்மாறா, ஒரு 10 பேர் இந்த சிங்கப்பூர் மலேசியான்னு டூர் பிளான் பண்றோம். அதை பத்தி பேசதான் நாங்க இங்க வந்திருக்கோம். 10 பேரா? பண்ணிடலாம் சார். உட்காருங்க சார். ஆஹா. வாங்க சார்,
வாங்க உட்காருங்க சார். உட்காரு மாப்ள. உட்காருங்க. இருங்க சார், நான் ஸ்டாஃபை வர சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். அவங்களும் உங்க ஸ்டாஃப் தானே? அவங்கள வர சொல்லுங்க. இவங்களே நல்லா ஓகே சார். இருக்கு மாப்ள. நீ கூப்பிட்டேன்னு தெரிஞ்சா அந்த பிள்ளை எப்படி வரும்? கஸ்டமர் வந்திருக்காங்க, கொஞ்சம் வந்து அட்டென்ட் பண்ணு. ஐயோ இவனா? மேடம் 3 ஜூஸ் எடுத்துட்டு வர சொல்றேன். எவ்வளவு நேரம்? என்னம்மா ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? பாஸ் பாஸ் we can't wait. எஸ் மாப்பிள Cheers. இன்னொரு ஜூஸ் கிடைக்குமா? சுகர் என்னடா வச்சுக்கிட்டு இருக்க? குறா. சரி மத்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. மாப்பிள இத்தனை இடம் இருக்கையா அங்க? அட விட்றா, போய் பார்க்கத்தானே போறோம். சரிம்மா, இதுக்கெல்லாம் எப்படி செலவாகுது? டோட்டலா ஒரு 4,34,000 ஆகும் சார். 4 lakhs? ஆமா சார். அதுல எத்தனை ஜீரோன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அம்மா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க கேஷா வாங்குவீங்களா இல்ல ஒன்லி கார்டு அக்செப்டடா? எனிதிங் இஸ் ஓகே சார். ஆனா உங்களை எல்லாம் பார்த்தா ரேஷன் கார்டுலயே பேர் இல்லாதவங்க மாதிரி இருக்கு. சரியா இருக்காமா? ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா, புதுசு மாதிரியே இருக்கு. இந்தாங்கம்மா 10 ரூபா. எவ்வளவு ஆச்சுங்க? 500 ரூபா. ஆ இந்தாங்க. சரிங்கம்மா. அப்படியே புதுசு மாதிரியே செஞ்சு கொடுத்துட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல விசேஷமாமா? ஆமாங்க, என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க, வரேங்க. மா எங்கம்மா இருக்க? நான் இப்பதான் நகையை பாலிஷ் போட்டுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன்.